அன்பார்ந்த மாணவர்களே, நாம் கடந்த வகுப்பின் தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் கூட நிறை என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். In English, mass is the quantity of matter contained in a body. நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவாகும். ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவாகும். நாம் ஏற்கனவே கடந்த வகுப்பில் படித்திருக்கிறோம். எல்லா பொருட்களும், உலகத்தில் காணப்படும் எல்லா பொருட்களும் பருப்பொருட்களால் ஆனது, பருப்பொருட்கள் மூலப்பொருளானது, அவை அணுக்களால் படித்திருக்கின்றோம். எனவே எல்லா பொருட்களிலும் பருப்பொருள் காணப்படுகின்றன. அந்த பருப்பொருட்களின் அளவுதான் நிறை என வரையறுக்கப்படுகின்றது. The unit of SI unit of mass is kilogram. அதாவது SI அலகு, நிறையினுடைய SI அலகு கிலோகிராம். இந்த கிலோகிராம், 1 கிலோகிராம் என்பது 1 kilogram is the mass of a particular international prototype cylinder made of platinum iridium alloy kept at the International Bureau of Weights and Measures at Sèvres, France. அதாவது செவ்ரஸ், பிரான்சில் உள்ள செவ்ரஸ் என்னும் இடத்தில் உள்ள பன்னாட்டு அமைப்பில் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால் செய்யப்பட்ட ஒரு மாதிரி தான் ஒரு கிலோகிராமாக கருதப்படுகின்றது. You understand? The units gram and milligram, units gram and milligram are the submultiple of 10 of the unit of kilogram. அதாவது கிராம் அண்ட் நாம் ஒரு கிலோகிராம் பார்த்தோம். கிராம் அண்ட் மில்லிகிராம் என்று சொல்லக்கூடியது அந்த கிலோகிராமுடைய துணை பன்ம அலகுகள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல குவிண்டால், மெட்ரிக் டன் ஆகியவை பன்மடங்குகள் என்று சொல்லப்படுகிறது. இன் இங்கிலீஷ், குவிண்டால் and metric ton are multiples of 10 of the unit kilogram. For example, we know 1 gram is equal, 1 kilogram is equal to 1 gram is equal to 1 by 1000. 1 by 1000 into 1 kg is equal to 0.001 kg. 0.001 kg. This is simple. 1 quintal. 1 quintal is equal to 100 into 1 kg is equal to 100 kilogram. 100 kilogram. மாணவர்கள் புரிந்திருப்பீர்கள். 1 கிராம் என்பது 1 divided by 1000 into 1 kilogram. அதாவது 0.001 கிலோகிராம் சமம். அதே போல பன்ம மடங்கு 1 குவிண்டால் என்பது 100 into 1 kg is equal to 100 கிலோகிராம். இதே போல 1 மெட்ரிக் டன் என்பது 1 into 1000 கிலோகிராம் equal to 10 குவிண்டால். 10 குவிண்டால் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக அணுநிறை அலகு. அணுநிறை அலகு புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான் போன்ற துகள்களின் நிறையை அணுநிறை அலகால் அளவிடலாம். அட்டாமிக் மாஸ் யூனிட். In English, atomic mass unit. Mass of a proton, neutron and electron can be determined using atomic mass unit. Determine atomic mass unit. ஏன் இதை நம்ம இவ்வாறு அளவிட வேண்டும் என்று சொன்னால்,
நாம் வரைந்திருக்கின்றோம். இந்த அணுவில் உள்ள புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் முறை மிக 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 லகுவான எடையுடையவை. எனவே இதை அளவீடு செய்ய நாம் அட்டாமிக் மாஸ் யூனிட்டை பயன்படுத்துகின்றோம். இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட் என்பது என்ன? வாட் இஸ் அட்டாமிக் மாஸ் யூனிட்? One atomic mass unit is equal to 1/12 of the mass of carbon 12 atom. 1/12 of carbon 12 atom. அதாவது கார்பன் 12, இது ஒரு தெரிந்த ஒரு நிறை. இதை கொண்டு நாம் ஒப்பீட்டு அளவிடக்கூடியதால் இது ஒப்பீட்டு, இது அட்டாமிக் மாஸ் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தபடியாக காலம் என்றால் என்ன? காலம் என்பது நிகழ்வுகளையும் அவற்றுக்கிடையான இடைவெளியும் அளவிடக்கூடியதால் காலம் என்பது நிகழ்வுகளையும் அவற்றுக்கிடையான இடைவெளியும் அளவிடக்கூடியது. உதாரணமாக எடுத்துக்கொள்வோமானால், நீ உன் வீட்டிலிருந்து பள்ளிக்கு வர எவ்வளவு நேரமாகும் என்று சொல்லி ஒரு கேள்வி உன்னிடத்தில் வைத்தால் நீ அதற்கு 10 செகண்ட் அல்லது 20 செகண்ட் என்று பதில் சொல்லுவாய். இங்கே நான் பார்க்க 2 நிகழ்வுகள். ஒன்று, நீ உன் வீட்டிலிருந்து பள்ளிக்கு வர இருக்கின்ற நிகழ்வு. இரண்டாவதாக நீ பள்ளியை வந்து அடைகின்ற நிகழ்வு. இரண்டுக்கும் இடைப்பட்ட காலம், இடைப்பட்ட அந்த நேரம், இடைவெளி தான் காலம் என்று வரையறுக்கப்படுகிறது. In English, time is a measure of duration of events and the interval between them. For example, ask a question: how much time is to reach our school from your home? You say 10 seconds or 15 seconds or 20 seconds. In this question, 2 events are add. First one, you start from home. The second one, you reach at school. The time interval between the 2 incidents, the 2 events, is time. 1 second is the time required for the light to propagate. 29 crore 97,92,458 meters to vacuum. அதாவது ஒளியானது வெற்றிடத்திலே 29,97,92,458 மீட்டர் பயணம் செய்யக்கூடிய நேரம் 1 செகண்ட் என வரையறுக்கப்படுகிறது. It is also defined as 1 divided by 86,400 part of a mean solar day. மேலும் நாம் காலத்தை இவ்வாறு வரையறுக்கலாம். ஒரு சராசரி சூரிய நாளிலே 1 divided by 86,400 மடங்கு என்று வழங்கப்படுகிறது. காலத்தின் மிக பெரிய அளவாக மில்லினியம் என்று குறிப்பிடுகின்றோம். ஒரு மில்லினியம் என்பது 3.16. ஒரு மில்லினியம் என்பது 3.16 into 10⁸ வினாடி ஆகும். 1 மில்லினியம் என்பது 1 million is equal to 3.16 in the 10⁹ second. The next one, temperature. Temperature is the measure of hotness or coldness. Temperature is the measure of hotness and coldness of a body. SI unit of temperature is Kelvin. SI unit of temperature is Kelvin. In Tamil, வெப்பநிலை என்பது வெப்பம் மற்றும் குளிர்ச்சி ஆகியவற்றின் கால அளவை குறிக்கின்றது. வெப்பம் என்பது வெப்பம் மற்றும் குளிர்ச்சி ஆகியவற்றின் கால அளவை குறிக்கின்றது. வெப்பநிலையின் SI அலகு கெல்வின் ஆகும். வெப்பநிலை SI அலகு கெல்வின் ஆகும்.
1 Kelvin is the fraction 1 by 273 1 by 273 into by 16 of the thermodynamics temperature of the triple point of water, of the thermodynamics of the triple point of the water. What is triple point of water? Triple point of water, the temperature at which saturated water, temperature at which saturated water, vapor, pure water and melting ice are in equilibrium. Are in equilibrium. In தமிழ் கெல்வின் என்பது வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலையின் முப்புள்ளி, வெப்பநிலை நீரின் முப்புள்ளி, அதாவது 1/273.16 பின்ன மதிப்பு ஆகும். நீரின் முப்புள்ளி என்பது நிறைவுற்ற நீராவி, தூய நீர் மற்றும் உருகும் பனிக்கட்டி ஆகிய சம வெப்பநிலையில் இருக்கும் வெப்பநிலை ஆகும். நீர் முப்புள்ளி என்பது தூய நீராவி, நீர் மற்றும் உருகிய பனிக்கட்டி ஆகிய சம வெப்பநிலையில் இருக்கும் புள்ளி ஆகும். அடுத்தபடியாக யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ், அதாவது தமிழிலே அலகுகளுக்கான முன்னேடுகள் குறித்து நாம் பார்ப்போம். அலகுகளுக்கான முன்னேடு குறித்து நாம் பார்ப்போம். அலகுகளுக்கான முன்னேடு என்பது ஒரு அளவீட்டின் எண்ணளவை குறிப்பதற்காக ஒரு அலகின் குறியீட்டின் முன்பாக எழுதப்படுவதாகும். ஒரு அலகின் குறியீட்டு முன்பாக எழுதப்படுவது ஆகும். In English, unit prefixes are the symbol placed before the symbol of unit to specify the order of magnitude of the quantity. கிலோ என்பதை K, it is a unit prefixes, அதாவது தமிழில் கிலோ என்பதை K என்று குறிப்பதுதான் யூனிட் prefixes. இவை 10 மடங்குகளில் குறிக்கப்படுகின்றது. நாம் விளங்கிக் கொள்ளும்படியாக 10⁻³ என்பதை கிலோ K என்று குறிக்கின்றோம். 10⁻⁶ என்பதை மெகா M என்று குறிக்கின்றோம். 10⁻⁹ is equal to ஜிகா அதை G என்று நாம் குறிக்கின்றோம். 10⁻12 அது டெரா, அதை நாம் T என்று குறிக்கின்றோம். டெரா T என்று குறிக்கின்றோம். 10⁻15 அதை நாம் பீட்டா, அதை குறியீடு P. அன்பான மாணவர்களே, 10 மடங்காக 10 அடுக்கு குறி, 10⁻³ அதை கிலோ என்றும், 10⁻6 அதை மெகா என்றும், 10⁻9 அதை ஜிகா என்றும், 10⁻12 அதை டெரா என்றும், 10⁻15 பீட்டா என்றும் அதற்கான குறியீடுகளை குறிப்பதுதான் அலகுகளுக்கான முன்னீடு ஆகும். இதே போன்று நாம் மைனஸ் எல்லாம் குறியீடுகளை குறிக்கலாம். 10⁻³ அதை நாம் மில்லி என்று குறிக்கின்றோம். அதே போல 10⁻6 மைக்ரோ என்று குறிக்கின்றோம். மைக்ரோவை மியூ என்று நாம் குறிக்கின்றோம். இதை போன்று எல்லாம் குறித்துக் கொண்டு செல்லலாம். இவ்வாறாக அறிவியலினை குறிப்பது அலகுகளுக்கான முன்னீடுகள் ஆகும். The next very important question, rules and convention for writing SI units and the symbols. SI அலகுகளை எழுதும்போது கவனிக்க வேண்டிய விதிமுறைகள். First one, the units named after scientists are not written with a capital initial letter. The units named after scientists are not written with a capital letter. For example, Newton, Henry Newton. This is a right form.
It is wrong form, not used in capital letter. இத்தமிழில் அறிவியல் அறிஞர்களின் பெயர்களால் குறிக்கப்படும் அலகுகளை எழுதும்போது முதல் எழுத்து பெரிய எழுத்தாக என்ன பண்ண இருக்கக்கூடாது. In second point, the symbol of the unit named after scientist should be written by the initial capital letter. The symbol of the unit named after the scientist should be written by the initial capital letter. அதாவது நியூட்டன் N, ஹென்றி H. In தமிழ் அறிவியல் அறிஞர் பெயர்களால் குறிக்கப்படும் அலகுகளை எழுதும் பொழுது கண்டிப்பாக இனிஷியல் லெட்டர் கேபிட்டல் லெட்டரை பயன்படுத்த வேண்டும். Third point, small letters are used as symbol for units not derived from proper noun. அறிவியல் அறிஞர் அல்லாத பெயர்களை குறிக்கின்ற அலகுகளை எழுதும்போது நாம் small letter பயன்படுத்தி meter, for example meter, small yeah. The fourth point, no full stop or other punctuation marks should be used within or at the end of symbols. Example 50 ml, it is correct. 50 ml, it is not correct. In தமிழ் அலகுகளின் அளவீடுகளை எழுதும் பொழுது இடைப்புள்ளியோ அல்லது காற்புள்ளி எந்தவித குறியீடும் குறிக்கக்கூடாது. The fifth point, the symbols of the units are not expressed in plural form. The symbols of the units are not expressed in plural form. For example, 10 kg, it is correct. 10 kgs, it is not correct. In தமிழ் அறிவியல் அலகுகளை எழுதும்போது பன்மையில் என்ன பண்ணக்கூடாது குறிக்கக்கூடாது. The sixth point, when temperature is expressed in Kelvin, the degree sign is omitted. When temperature is expressed in degree, sign is omitted. தமிழ் கெல்வின் அளவுகளை குறிக்கிற பொழுது நாம் டிகிரி குறியீடு பயன்படுத்தக்கூடாது. 97 Kelvin is correct. 97 degree Kelvin is not correct. Also, seventh point, use of solidus is recommended for indicating a division of one unit symbol by another unit symbol. Not more than one solidus is used. In தமிழ் அலகுகளின் குறியீடுகளை வகுக்கும் போது சரிவு கோட்டினை பயன்படுத்தலாம். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட சரிவு கோட்டினை பயன்படுத்தக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டர் பெர் செகண்ட் என்பதை மீட்டர் பெர் செகண்ட் என்ன குறிப்பிடலாம். ஆனால் அதே நேரத்தில் ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல், ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல், it is not correct. It's not correct. So other known as J K minus 1 mole minus, it is right form. The eighth point, the number and units should be separated by a space. The number and units should be separated by a space. In தமிழ் நம்பருக்கும் அலகுக்கும் இடைவெளி காணப்பட வேண்டும். 15 kg மீட்டர் செகண்ட், மீட்டர் செகண்ட் மைனஸ்
எழுதும் பொழுது அந்த இடைவெளி கண்டிப்பாக இருக்க வேண்டும். 9வது in 9 accepted symbols alone should be used. Accepted symbols alone should be used. For example, second, SECOND, second is not written SEC. He should return second. Yes. அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறியீட்டை மட்டுமே என்ன வேணும் பயன்படுத்த வேண்டும். 10வது the 10th the numerical values of physical quantities, the numerical values of physical quantities should be written scientific form. The density of mercury should be written as 1.36 into 10⁴ kilogram per meter cube. 1.36 into 10⁴ kilogram per meter cube. Not as 13600 kilogram meter. In summary, எந்த ஒரு இயற்பியல் அளவின் எண்மதிப்பையும் வரையறுக்கப்பட்ட அறிவியல் முறைப்பட்ட எழுத வேண்டும். அதாவது பாரசின் அடர்த்தி 1.36 என்று 10⁴ கிலோகிராம் என்று எழுத வேண்டும் தவிர 13600 kg மீட்டர் கியூப் என்று எழுதக்கூடாது. இந்த பாடத்திலும் கூட நான் தொடர்ச்சியாக வெர்னியர் கேலிப்பரை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். Dear student, look at this apparatus. It is a vernier caliper. This vernier caliper consists of two scales. First one main scale. It is a main scale. The main scale calibrated in centimeter and millimeter. The second one vernier scale. It is a vernier scale. The vernier scale is 10 division. In the main scale, two jaws, one upper jaws, one lower jaws. The two jaws are perpendicular to the main scale. It is fixed. The vernier scale, two jaws, one upper jaws, lower jaws. It is movable with the help of the screw. In the lower jaws used to external dimension of the object. The upper jaws are internal dimension of the object. In the vernier scale, this thin bar is used to depth of the hollow apparatus, objects. In தமிழ் அன்பார்ந்த மாணவர்களே, என் கருத்திலே பார்ப்பது ஒரு வெர்னியர் அளவுகோல் ஆகும். இந்த வெர்னியர் அளவுகோலிலே இந்த பகுதி இது முதன்மை அளவுகோல் என்று சொல்லப்படுகின்றது. இந்த முதன்மை அளவுகோலானது இதில் நம்ம அளவீடுகளை பார்க்க வேண்டால் சென்டிமீட்டர் மற்றும் மில்லிமீட்டரில் குறிக்கப்பட்டிருக்கும். இரண்டாவதாக இந்த சிறிய பகுதி வெர்னியர் அளவுகோல் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வெர்னியர் அளவுகோலானது இதில் நழுவி செல்லக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த வெர்னியர் அளவுகோலின் பகுதியில் நாம் பார்க்கின்ற மேல் தாடை மற்றும் கீழ்த்தாடை, இந்த இரண்டு நிலையான தாடை. அதே நேரத்தில் வெர்னியர் அளவுகோலில் பார்க்கக்கூடிய இந்த மேல் தாடை மற்றும் கீழ்த்தாடை இயங்கக்கூடியது. இந்த ஸ்க்ரூவை பயன்படுத்தி இயக்க முடியும். இந்த கீழ்த்தாடைகளை பயன்படுத்தி ஒரு ஆப்ஜெக்டினுடைய வெளி அளவுகளையும், வெளி டயமீட்டரையும்,
இந்த மேலே காணப்படக்கூடிய ஜாஸ் தாடைகளை பயன்படுத்தி அவனுடைய உள்பகுதி விட்டத்தை நாம் காணிக்கலாம். இந்த பகுதியிலே காணப்படக்கூடிய இந்த தின், அதாவது மெல்லிய இந்த கம்பியை கொண்டு உள்ளிடற்ற பொருட்களினுடைய ஆழத்தை நாம் அளவிட முடியும். Next we use this vernier caliper. First we use vernier caliper. First find out the least count. And zero error. What is least count? Least count LCC voltage. Least count LCC equal to value of 1 main scale. Least count LCC equal to value of 1 main scale divided by total number of vernier scale division. Total number of vernier scale division. That is LCC equal to in main scale value of 1 main division is 1 millimeter divided by 10. Total number of vernier division is 10. So equal to 0.1 millimeter is equal to 0.01 centimeter. It is the least count of vernier caliper. In Tamil, ஒரு வெர்னியர் அளவியை நாம் பயன்படுத்தும் முன்பாக அதனுடைய வீழ்ச்சிச்சளவு மற்றும் சுழிப்பிழை கண்டறிய வேண்டும். வெர்னியர் அளவின் வீழ்ச்சிச்சளவு என்பது முதன்மை கோலில் உள்ள ஒரு மிகச்சிறிய பிரிவின் மதிப்பு டிவைடட் பை வெர்னியர் கோலில் உள்ள மொத்த பிரிவுகளின் மொத்த எண்ணிக்கையாகும். எனவே வீழ்ச்சிச்சளவு என்பது 1 mm by 10 is equal to 0.1 mm is equal to 0.01 cm. சுழிப்பிழை zero error. Unscrew the slider, move left. The two jaws are fixed in this position. We notice the vernier scale and main scale. Zero is coincide. It is not error. It is not zero error. Suppose the vernier scale is zero is just right of the main scale. It is positive zero error. And another hand, the vernier zero is left of the main scale. It is negative zero error. In Tamil, அன்பார்ந்த மாணவர்களே, சுழிப்பிழை என்பது நாம் நம்முடைய வெர்னியரில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஸ்க்ரூவை பயன்படுத்தி திருகியை பயன்படுத்தி இரண்டு தாடைகளும் ஒன்றிணைந்தவாறு வைத்து இந்த மெயின் ஸ்கேல் அதில் உள்ள ஜீரோவும் அதே நேரத்தில் வெர்னியர் அளவில் உள்ள ஜீரோவும் ஒன்றாக இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். அவ்வாறு ஒன்றாக இருக்குமே ஆனால் அந்த வெர்னியர் அளவிலே சுழிப்பிழை இல்லை என்று பொருள்படும். மாறாக இந்த வெர்னியர் அளவினுடைய ஜீரோ மதிப்பு முதன்மை அளவினுடைய ஜீரோ மதிப்பிற்கு வலப்புறத்தில் இருக்குமே ஆனால் அது நேர் சுழிப்பிழை என்றும், இந்த வெர்னியருடைய ஜீரோ மதிப்பு முதன்மை அளவுகோலின் ஜீரோ மதிப்புக்கு இடப்புறத்தில் இருக்குமே ஆனால் அது எதிர் சுழிப்பிழை என்றும் அழைக்கப்படுகின்றது. இவ்வாறு சுழிப்பிழை இருக்குமே ஆனால் அந்த அளவீடுகளை எடுக்கிற வேளையிலே நாம் செய்ய வேண்டிய காரியமாவது நேர் சுழிப்பிழையாக இருந்தால் நாம் அந்த பொருளை
2 தாடைகளுக்கிடையே வைத்து அளவிடும் பொழுது வெர்னியர் அளவினுடைய அளவும் முதன்மை அளவினுடைய ஒரு அளவும் ஒன்றித்து காணப்படும். அந்த அளவை குறித்து கொள்ள வேண்டும். குறித்து கொண்டு நாம் கண்டுபிடிக்கின்ற அந்த முதன்மை அளவிலிருந்து அதை நாம் கழித்து விட வேண்டும். அதே நேரத்தில் எதிர்ச்சுழி பிழையாக இருக்குமேயானால் நாம் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த அளவோடு கூட இந்த எதிர்ப்பிழையை கூட்ட வேண்டும். In English, we can use the positive zero error. Positive zero error also we know. We subtract in the main reading. In the negative zero error, we added the main reading. மாணவர்களே, இந்த வகுப்பிலும் கூட நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். இன்றைய homework first one, define least count of any device. Second one, write the rules that are followed in writing the symbols of units in SI system. Write the rules that are followed in writing the symbols of in SI system. In Tamil, இன்றைக்கான வீட்டு பாடம் மீச்சிற்றளவு வரையறு. இரண்டாவது கேள்வி, எஸ்ஏ அலகுகளை எழுதும்போது கவனிக்க வேண்டிய விதிமுறைகள் யாவை? எல்லா மாணவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வீட்டிலிருந்து இந்த கேள்விகளுக்கான விடையை எழுதி வாட்ஸ்அப் குரூப்பில் அந்தந்த ஆசிரியர் அனுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வீட்டிலிருந்து படியுங்கள். நன்றி, வணக்கம்.